கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் பதிவு செய்ய இருக்கிற இந்த காரியம் ஆண்ட்ராய்டில் கொண்டு நாம் வேதத்தை எப்படி ஆராய்வது. கிரீக், ஹீப்ரு தெரியாவிட்டாலும் கொஞ்சம் அந்த ஆங்கில அறிவையும் தமிழ் அறிவையும் கொண்டு நாம் எப்படி அந்த மூல பாஷையில் நாம் வேதத்தை ஆராய போகிறோம் அப்படின்றது தான் இந்த சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸை கொண்டு நாம் எப்படி ஆராயலாம் என்ற ஒரு எளிய முறையை தான் இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயம் இது வேதத்தை ஆராய்கிற, பிரசங்கம் செய்கிற, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கிற, வசனத்தை சரியாய் படித்து அதன்படி சபையை நடத்தவும் வாழவும் விரும்புகிற இவர்களுக்கு இது நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் நிச்சயம் வேதத்தை ஆராய ராஜாக்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிறதில் இந்த சந்தேகமில்லை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம முதலாவது இன்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இதை கொண்டு நம்ம எப்படி ஆராயலாம் என்கிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது இதில் இருக்கிற இப்போ நான் காட்டிக்கொண்டு இருக்கிற இந்த ஆப்ஸ் தமிழ் பைபிள், கிரீக் இன்டர்லைனர், ஹீப்ரு இன்டர்லைனர், தமிழ் டிக்ஷனரி, இந்த நான்கும் மிக முக்கியமான ஒரு ஏதுக்கள். இந்த ஆப்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது தமிழ் பைபிளை நாம் எப்படி இந்த 3-4 ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எப்படி நாம் இந்த கேம்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே போல் தான். உதாரணத்துக்கு ப்ளே ஸ்டோரில் நாம் போய் பார்த்தோம்னா அதில் சர்ச்சில் நாம் அந்த பைபிள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிள் அப்படின்னு டைப் பண்ணோம்னா நெட் ஆன் பண்ணியிருக்கணும். நெட் ஆன் பண்ணி தமிழ் பைபிள் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வரும். அந்த ஆப் உதாரணத்துக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு இருக்கிற இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும், அதை இன்ஸ்டால் பண்ணும். அதே போல் தான் ஒன்றையும் நாம் பண்ண வேண்டும். அப்போது அதை பண்ணி நாம் இதே போல் ஆப் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதை கிரீக் இன்டர்லைனர் அப்படின்ற ஆப் மற்றும் ஹீப்ரு இன்டர்லைனர் அப்படின்ற ஆப் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீப்ரு இன்டர்லைனுடைய ஸ்பெல்லிங்ஸ் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹீப்ரு INTRLINEAR இன்டர்லைனர் ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதே போல் கிரீக் இன்டர்லைனர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்றத நாம் டைப் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முதலாவது தமிழ் பைபிள் எப்படி நாம் பயன்படுத்துறது, அதில் இருக்கிறதான விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உதாரணத்துக்கு சைடில் புத்தகங்கள் மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நமக்கு இருக்கிறது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இப்போ ஒரு புத்தகம் சூஸ் பண்ணிக்க யோவான் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது இதில் அதிகாரங்கள். அடுத்ததில் பார்த்திங்கன்னா இதில் அதோட வசனங்கள். இப்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே போல் நாம் இதில் பழைய ஏற்பாட்டையும் நாம் பயன்படுத்திக்கலாம். இதே போல் பழைய ஏற்பாடு இதில் சர்ச் பண்ணிக்கலாம். மொத்த வாக்கியம் போல் உதாரணத்துக்கு இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்து வார்த்தையை நம்ம போடலாம். இப்போ வார்த்தை எப்படி இதை டைப் பண்ணுறதுன்ற இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டான ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. வார்த்தை வா துணைக்கால் வரதுனால வா பெரிய ஆ, அதை நாம் ஆறு துணைக்கால் கூட வந்துடும். தா ப்ளஸ் ஐ வார்த்தை என்ற முறையில் நாம் டைப் பண்ணோம்னா சர்ச் கொடுத்தோம்னா இந்த வார்த்தை என்கிற எல்லாம் பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தை என்ற சொல் அடங்கிய அடங்கிய எல்லா வார்த்தையும் நமக்கு வந்துடும். அப்போது இந்த முறையில் தான் அந்த தமிழ் பைபிளை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பைபிளில் பாடல் மற்ற எல்லா காரியங்களும் உள்ளே இருக்குது. பாடல் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அதை மார்க் பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளவே இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போதே தெரியும். அடுத்தது கிரீக் இன்டர்லைனரில் ரொம்ப முக்கியமான காரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், அதாவது இந்த கீழே கடைசியில் the word was beginning அப்படின்ற அந்த கிரீக் ஆங்கிலத்தில் க்ரீனில் கொடுத்துருக்கு. மேலே முதல் லைனில்
2 வகையான க்ரீக்ஸ் என்று சொல்லிட்டு கொயினே க்ரீக் என்ற 2 வகையான கிரேக்க மொழியில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை படிக்க தெரியலன்னு கவலைப்படுறதால அது கீழே ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை வாசிக்கும் முறை பார்த்திங்கன்னா லோகோஸ், LOGOS, லோகோஸ் என்ற இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது லோகோஸ் அந்த கிரேக்கத்தின் உச்சரிப்பு லோகோஸ் அப்படின்ற அந்த வார்த்தையோட அர்த்தம் கீழே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த இது வேர்டு. அப்போது மேலே இருக்கிற அந்த மார்க் பண்ணி கட்டமாக NNMS பார்த்திங்கன்னா அந்த கிராமர் நவுன். பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லணும். நவுன் ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல் ஒரு பெயருக்கு உரிய ஒரு பொருளுடைய பெயரோ இல்லை ஒரு ஆட்களுடைய பெயரோ ஒரு நாளுடைய பெயரோ என்று சொல்லப்படுகிறது. இப்போது கிராமட்டிக்கல் பாரு நாமினேட்டிவ் மஸ்குலைன் சிங்குலர் ஒரு நபர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மஸ்குலைன் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது ஒரு நபருடைய பெயர். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் இந்த பிகினிங், இந்த வேர்ட் வாஸ் இந்த பிகினிங், இந்த வாஸ் அப்படின்னு வரும்போது இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஐ ஆம் என்ற அர்த்தம் அதுக்கு அந்த வார்த்தைக்கு உண்டு. இப்போ வந்து இந்த நம்பர் 03056 அந்த நம்பரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட் லோகோஸ், அதுக்கு லோகோஸ் மட்டும் அர்த்தம் இல்லை, ஸ்டேட்மெண்ட், ஸ்பீச். அப்போது எல்லாம் பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் அதே போல் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கிரேக்க வார்த்தைக்கு மற்ற அர்த்தங்கள் என்னென்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் அதில் இருக்கும். இது பார்த்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது இந்த ஹோ தி அதுக்கு அந்த டெஃபினேஷன் அதை கொடுத்துருக்குறாங்க. லைக்ஸ் இந்த வார்ட். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு எக்ஸிட் ஆம். அப்போ பார்த்திங்கன்னா பிகினிங்க்கு பார்த்திங்கன்னா ஓர்ஜன் பிகினிங், இது 2 அதுக்கு அர்த்தமாகுது. இப்படிப்பட்ட இன் ஆன் அட் பை வித் இந்த என் அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ இத்தனை அர்த்தங்களும் அதுக்கு ஆகிறது. இப்படி மேலே அதே போல் கிராமர் அது கொடுத்துருப்பாங்க. இதே போல் தான் நாம் ஹீப்ரு பார்த்தீங்கன்னா புக், முதல்ல ஜெனிசிஸ் புத்தகங்கள் எல்லாம் வரும். அது எந்த புத்தகம் நம்ம வைத்துக்கொள்ளலாம். பார்த்தது சாப்டர், இந்த பென்சில் மேலே தொட்டோம்னா சாப்டர்ஸ், எந்த சாப்டர் வேணால் வச்சுக்கலாம். அதே போல் வசனம் வேர்ட்ஸ் கோ கொடுத்து இதே போல் வரும். அதுக்கு ஹீப்ரு படிக்க தெரியலையே அப்படின்னு கவலைப்படுத்தலை. அது கீழேயே அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்ம ஈஸியாக படிச்சு. இப்போ ஜீசு என்ற வார்த்தை, ஈசு என்ற பதமும் அதை பயன்படுத்துகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஈசு அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம், அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா இந்த ஜோஷுவான்ற பாருங்கள் கீழே அந்த நம்பரை 32666 தொட்டோம்னா அந்த அதோடைய வார்த்தையோடைய எத்தனை அர்த்தங்கள் அதுக்கு உள்ளது. அதே போல் தான் கீழே இதுக்கு கிராமர் அதில் கொடுத்த போல் வராது. இது நவுன், அது நவுன். இப்போ பார்த்திங்கன்னா வேர்ப், இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஹீப்ரு வார்த்தையை நம்ம வாசிக்கவும் இதில் எளிதாக இருக்கும். ப்ளஸ் அதோடைய ஆங்கில அர்த்தமும் இருக்கும். அதுக்கு வேறு என்ன அர்த்தங்கள் சினோனிம்ஸ் இருக்குதுன்ற அந்த நம்பரை நீங்கள் டச் பண்ணும்போது நம்மளுக்கு அது கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வேறு இப்போது இதில் எல்லா வார்த்தையும் அப்படி தான். இப்போது உதாரணத்துக்கு தீஸ், அதுக்கான அர்த்தம் வேறு என்னென்ன இருக்குது. தீஸ் எலி, இந்த தீஸ் அதுக்குன்னு அர்த்தம். தெம், தீஸ், தே, இது எல்லாமே அதுக்கு வந்து அர்த்தப்படும். தீஸ், தோஸ், இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அதை பயன்படுத்திய இடத்தை பொறுத்து அர்த்தப்படும் என்கிறத நம்ம இதில் பார்க்கணும். இது இந்த ஹீப்ரு இன்டர்லைனர். இப்போது இதை பயன்படுத்தும் இதை கொண்டு எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிற முறையை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரீக்கில் பார்த்து இந்த ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாம் பார்க்குறப்போ மஸ்குலைன் the word was the beginning அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் அதே நம்ம தமிழ் பைபிளில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த வசனம் எல்லாருக்குமே மனப்பாடமாக ஒரு தெரிஞ்ச வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போது அந்த வார்த்தையை நாம் பார்த்துட்டு தான் அதில் பார்க்குறோம். தமிழ் பைபிள்லேயும் அதை நம்ம தொடர்ந்து நாம் படிக்கிற ஒரு வசனம் தான். அப்போது தமிழ் பைபிளில் அங்கே பார்த்தோம் என்றால் யோவான் இந்த 1ஆம் அதிகாரத்தில் தமிழ் வேதம் பிழையல்ல, தமிழ் மொழியாக்கம் பிழையாய்
இருக்கலாம். அதுவும் நமக்கு இந்த வசனங்கள் இந்த பைபிளிலிருந்து தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதுல எந்த மாற்றமும் அல்ல. ஒரு பூர்ணமான ஒரு காரியத்தினால் அல்ல. கடவுள் இதையும் பயன்படுத்தினால் இதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அதை இதை நான் குறை சொல்லவில்லை. நாம் தொடர்ந்து அதிகமாக நாம் இன்னும் மேலும் 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 நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள இது இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த தமிழ் பைபிள் தான் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறப்பதும் இல்லை. அப்போ இந்த ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதே ஆங்கிலத்தை அந்த மொழியாக்கம் அந்த மூல பாஷையில் பார்க்கும்போதும் அது மஸ்குலைன். அப்போது அந்த மொழியாக்கம் இப்படியாக தான் வரும் என்கிறது நம்ம அதை படிக்கும்பொழுது தெரியுது. ஒரு ஆழ்த்துவம், நபரத்துவத்தை ஒரு ஆளுடைய பெயர், ஒரு நபருடைய பெயரை அது சொல்லுகிறது என்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார், அந்த தேவனாய் இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தான் அவர் என்கிற இந்த ஒரு கான்செப்ட், ஒரு வசன முறைகள் தான் மூல பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இங்கே இருந்தது என்று அந்த நவுன் பொருளுக்குரிய அந்த வார்த்தையை சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்குரிய அந்த சொல் பதங்களை நாம் புரிந்து கொள்ள இது வாய்ப்பாய் போய்விடுகிறது. அப்போ மூல பாஷையில் நாம் தியானிக்கும்போது தெரிந்து கொள்கிறோம், அந்த வார்த்தை என்கிறது ஒரு நபரை குறிக்கிறது, நபருடைய பெயர் என்கிறது. ஆனால் நம்ம இது இப்போது அந்த வார்த்தை என்கிற வார்த்தை நாம் சர்ச் பண்ணும்பொழுது நாம் பார்த்தோம், வார்த்தை அப்படின்னு பண்ணும்போதும் அதில் பார்த்தீங்கன்னா வார்த்தைன்ற நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தோம், அதில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 நாம் பார்க்கிறோம். அந்த இரத்தத்தினால் துவைத்த ஆடைகளை அணிந்த அந்த வார்த்தையை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல் 1 யோவான் 5:7 கூட நம்ம அதை வாசிக்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவர், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போது அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம், பெயர், வார்த்தை அப்படின்றது நமக்கு காட்டுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதே சர்ச்சில் நீங்கள் பார்த்தோம் என்றால் கூட 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அப்போது பிதா, குமாரன் என்கிற இடத்துல வார்த்தை, அவருடைய பெயரை அங்கே போடப்பட்டிருக்குது. வார்த்தையின் வாயில் வந்த அந்த பேசுகிற அந்த வார்த்தையை பற்றி இங்கே பேசலை. இயேசு கிறிஸ்து அவருடைய பெயர், அவருடைய நாமத்தை குறித்து தான் நீங்கள் பேசுகிறது. இப்போ யோவானும் அழகாக அவருடைய வாழ்க்கையுடைய அந்த முன்னுரையில் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பற்றி, இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்ற ஒரு பெயர் இட்டு அவர் கூப்பிட்டு சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் நான் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து முன்னதாக இருந்ததும் அவர் தேவன் என்கிறதுக்கும் மிகப்பெரிய ஆதாரமான ஒரு வசனமாகவும் இதை நாம் சிந்தித்து கொண்டும் தியானித்து கொண்டும் இருக்கிறோம். இப்படியாக நாம் இவைகளை நாம் அலசி ஆராய்ந்து நாம் அறிய முடியும். அதே போல் நாம் ஆங்கிலம் தெரியவில்லை என்றும் கவலைப்படுத்தலை. இப்போ வேர்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிற அர்த்தம் என்ன என்றும் தெரியல. அதுக்கு தான் அந்த டிக்ஷனரி நான் சொல்லியிருந்தேன். டிக்ஷனரியில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணோம்னா அதுக்கான அர்த்தங்கள் இப்போ வினை, சொற்படிவமாக்கு, பெயர் சொல், அடையாள சொல் என்று அதுக்கான அர்த்தங்கள் இப்போ அங்கே 15 சொல். 5வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர், பெயர் சொல். அப்போ இயேசுநாதருடைய பெயர் இதெல்லாம் இந்த வேர்டு இந்த மீனிங்ஸ்லேயே கிடச்சிடும். இந்த வேர்டுன்ற பெயர் யாருக்கெல்லாம் முக்கியமான பயன்படுத்தப்பட்டது, அதுக்கு என்ன அர்த்தம் என்கிறது இதில் இன்னும் தெளிவாக நமக்கு வந்துடுது. அப்போது ஆங்கிலம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தமிழ் தெரிந்தாவே போதும், இந்த டிக்ஷனரி இருக்கிறதுனால. இந்த 4ம் நமக்கு நிச்சயம் அந்த வேதத்தை இன்னும் ஆழ்ந்து அர்த்தங்களை புரிந்து கொள்ளவும் தெளிவான முறையில் நடத்த நமக்கு எதுவாக இருக்கும். இன்னொரு உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் மூப்பர்கள் ஒருவன் வியாதிப்பட்டவன் அழைக்கும்போது நம்ம போய் மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த வசனத்தில் மசாஜ், ஒரு ஆலிவ் ஆயில் வச்சு நம்ம அந்த மசாஜ் பண்ணுற அந்த வார்த்தை தான் பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட நடைமுறைகளிலும் தெளிவை நாம் அறிந்து கொள்ள இந்த வேதம்
வேத இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.